இயேசு எனும் நாமம். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள் நுழைந்தான் என நாம் திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 3:6-8 வரையில் வாசிக்கின்றோம். பிறவியிலேயே கால் ஊனமாயிருந்த மனிதனை பேதுரு சுகமாக்கி அவனை நடக்க வைத்த அற்புதத்தை நாம் எங்கு காண்கிறோம். அவரை நடக்க வைத்தது பேதுரு அல்ல. ஆண்டவரை நம்புப்பா, அப்போ குணம் கிடைக்கும், என் பெயரால் நீ எழுந்து நட, இல்லாட்டி இந்த ஆலயத்தின் பெயரால் எழுந்து நட என்றெல்லாம் சொல்லி பேதுரு அவரை நடக்க வைக்கவில்லை. மாறாக இயேசு என்ற பெயரை சொல்லி நடக்க வைத்தார். இந்த கால் ஊனமுற்ற மனிதன் கேட்டது காசு, ஆனால் கிடைத்தது அற்புத சுகம். எதனால்? இயேசு கிறிஸ்து என்ற பெயரை விசுவாசத்தோடு பேதுரு உச்சரித்ததால். ஆம் அன்பானவர்களே, தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என நாம் பிலிப்பியர் 2:9-11 வரை பார்க்கிறோம். ஆம், நமக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டு வரும் சாத்தான் பயந்து நடுங்கக்கூடிய பெயர் இயேசு என்ற பெயர். இயேசு என்ற பெயரை கேட்டவுடன் பிசாசு நடுங்குகிறான். ஆனால் நாம் அவனை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது! உலகில் எவ்வளவோ பிரபலமானவர்களின் பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் மனிதனை அழிவிலிருந்து, நரகத்திலிருந்து காப்பாற்றும். அதுதான் இயேசு என்ற நாமம். மீட்பு அல்லது ரட்சிப்பை கொண்டு வருவது இயேசு மட்டும்தான் என மிகவும் தெளிவாக நாம் திருத்தூதர் பணிகள் 4:12 இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று வாசிக்கின்றோம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்தால் அவனுக்கு பயன் என்ன என்று மத்தேயு 16:26 வாசிப்பதின் மூலம் எவ்வளவு பணம், புகழ், பதவி இருந்தாலும் நாம் நித்திய வீடான விண்ணுலகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நம் ஆத்துமா மீட்பு பெற வேண்டும். அந்த மீட்பை கொடுப்பது இயேசு என்ற பெயர் மட்டும்தான் என விவிலியம் போதிக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, நாம் விசுவாசத்துடன் இயேசு என்ற பெயரை கூப்பிடும் பொழுது நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, மனம் தூய்மைப்படுத்தப்படுகின்றது, நித்திய வாழ்வு கொடுக்கப்படுகின்றது. ரோமர் 10:13. ஆவிக்குரிய மாற்றம் மட்டுமல்ல, இவ்வுலகத்திலும் நமது கட்டுகள் அறுக்கப்படுகின்றன, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாறுகின்றன என்பதை நாம் கண்கூடாக காணலாம். இயேசு என்ற நாமத்திற்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும். பிலிப்பியர் 2:10. ஆம், முழங்கால்களாகிய வியாதி, வறுமை, பயம், கலக்கம், துன்பம், துயரம், மனச்சோர்வு, சமாதானமின்மை அனைத்திற்கும் மேலாக சாத்தான் மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும். இயேசு என்றாலே வெற்றிதான். தாவீது கோலியாத்தை கவன் மற்றும் கல்லினால் வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் நாம் நமது போராட்டத்தை இயேசு என்ற பெயரினால் எளிதாக வெல்ல முடியும். அவரது பெயர் வெறும் பெயர் மட்டுமல்ல, அவரது வல்லமையான பிரசன்னம் அதில் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் கொலேசியர் 3:17 எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு எத்தனை முறை பிரைஸ் ஜீசஸ் என்று சொல்ல முடியுமோ அத்தனை முறை அவரது பெயரை நம்பிக்கையுடன் சொல்வோம். பிறர் திட்டினாலும் பிரைஸ் ஜீசஸ், புகழ்ந்தாலும் பிரைஸ் ஜீசஸ், இன்பமானாலும் பிரைஸ் ஜீசஸ், துன்பமானாலும் பிரைஸ் ஜீசஸ் என்று அவரது பெயரை உச்சரிக்க அவரில் நாம் பலப்படுவது உறுதி. ஆகவே இப்பொழுதே முடிவு பண்ணுவோம், எத்தனை முறை நான் சொல்லப்போகின்றேன் இயேசு என்ற பெயரை என்று. ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, இயேசு ராஜாவே, உமது பெயரில் நம்பிக்கை வைத்து அதை எங்களது வாழ்வாக்க நீர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.